பொங்கலூர் பழனிசாமி இருக்கிற அவர்கிட்ட பேசலாம். சார், இப்போ உங்கள் தலைமையில் இப்போ ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு வரீங்க, இது தொடர்பாக? தனியாக இல்லை, எல்லாம் அதான் இல்லை, இப்போ லைவ் போயிட்டு இருக்காங்க. கடந்த 18ஆம் தேதி என்று நடைபெற்ற விரும்பத்தகாத சட்டத்திற்கு புறம்பான சட்டசபை நிகழ்ச்சிகளை, குறிப்பாக சபாநாயகருடைய அராஜக நிகழ்ச்சிகளை கண்டிக்கின்ற விதத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை, அறப்போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தளபதி அவர்கள் திருச்சியில் அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு தலைமை தாங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இன்றைக்கு சபாநாயகர் தனபால் அவர்களுடைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியினுடைய அராஜகங்களை கண்டித்து இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கின்றோம். சட்டத்துக்கு புறம்பான முறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற எம்எல்ஏக்களுடைய கருத்துக்களை ரகசிய வாக்கெடுப்பின் மூலம்தான் கண்டறிய முடியும் என்ற தளபதி அவருடைய கோரிக்கையை நிராகரித்து சட்டத்துக்கு புறம்பாக அவர்கள் தளபதி அவர்களை சட்டசபையை ஒத்திவைத்து வெளியில் இருக்கின்ற காவலர்களை, பெரிய அதிகாரிகளை விட்டு கட்டுக்கட்டாக தூக்கி அவர்களுக்கு அடி உதை சட்டையெல்லாம் கிழிப்பு ஏற்பட்டு இன்றைக்கு அராஜக முறையில் இன்றைக்கு ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். நிச்சயமாக கிராமங்களிலே நாங்கள் சென்று பார்க்கும் பொழுது ஒருவர் கூட அதிமுகவுக்கு ஆதரவாக இல்லை. அத்தனை பேரும் இந்த ஆட்சியையும் அதே போல் சபாநாயகருடைய செயலையும் கண்டித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் மாபெரும் தாக்கத்தை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். அதற்காக பல்லாயிரக்கணக்கில் திராவிட முன்னேற்ற கழகம், கொங்குநாடு மக்கள் கட்சி, காங்கிரஸ் பேர் இயக்கம், இன்னும் கூட்டணி கட்சி, முஸ்லீம் லீக் இயக்கங்கள் போன்ற இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களோடு இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுமக்களும் பெரும் அளவிலே திரண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த போராட்டம் நிச்சயமாக தமிழக அரசினுடைய காதுகளுக்கும், அதே போல் நமது கவர்னர் அவர்களுடைய காதுகளுக்கும், ஜனாதிபதி அவருடைய காதுகளுக்கும் எட்டும், நியாயம் கிடைக்கும். மீண்டும் ரகசிய வாக்கெடுப்பு நடக்கும். இப்பொழுது இருக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சட்டமன்றம் கலைக்கப்படும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம்.